ஏபிசி டைப் கொஷினில் ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸில் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஏ பி அண்ட் சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் தான் இது. காம்பவுண்ட் ரெடியூசஸ் டோலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு அந்த ஏ ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஆல்டிஹைடாக தான் இருக்கும். ஸோ இப்போ C2னா எத்தனாலாக தான் இருக்கும். C7H6 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடாக தான் இருக்கும். ஏன்னா அதில் பென்சினில் 6 கார்பன், மேலே ஆல்டிஹைடில் இருக்க 1 கார்பன், அப்போது C7H6நாலே பென்சால்டிஹைடாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி எத்தனல் இதை வச்சு தான் நிறைய கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் கிவ்ஸ் பாசிட்டிவ் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுன்னு வந்தாலே நம்மளுக்கு ஏ காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருக்குன்னா கீட்டோனாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போ C3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பனோனாக தான் இருக்கும். CH3 C டபுள் பாண்ட் O CH3. எப்போவுமே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. 3 கார்பனா 3 கார்பன் இருக்குது, 6 ஹைட்ரஜனா 1 2 3 4 5 6, ஒரு ஆக்சிஜன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இந்த ஐடோஃபார்ம் டெஸ்ட்டு கீட்டோனுக்கு மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் அசிட்டால்டிகைடுக்குமே ஆன்சர்ஸ் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது ஐடோஃபார்ம்னா வெறும் கீட்டோன் மட்டும் வரும்னு நினச்சிக்காதீங்க. ஆன்சர்ஸ் ஐடோஃபார்ம் டெஸ்ட், அண்டர்கோ ஐடோஃபார்ம் ரியாக்ஷன், C2 இந்த மாதிரி கொடுத்தாலே அது வந்து என்ன தான் அர்த்தம்னா அசிட்டால்டிஹைடாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஐடோஃபார்ம்னா ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும். C3ன்னு வந்துச்சுன்னா ப்ரொப்பனோன் அப்படி தான் இருக்கும். C2ன்னு வந்துச்சுன்னா அப்போ அது கண்டிப்பாக அசிட்டால்டிஹைடாக தான் இருக்கும். CH3 CHO, 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஏன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட்டில் அசிட்டால்டிஹைடுக்கும் அது வந்து ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு, காம்பவுண்ட் கிவ்ஸ் வயலட் அண்ட் பர்பிள் கலர் வித் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் டெஸ்ட்டுக்கான ஆன்சர். அப்போது இது வந்தாலே நம்மளுக்கு கிடைக்கிற அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் தான். C6H6O இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இது வந்து என்னது ஃபீனால். நெக்ஸ்ட்டு C3H4 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 3 கார்பனுக்கு போதுமான ஹைட்ரஜன் இல்லை. அப்போ நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உள்ள டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து என்னது ப்ரொப்பைன். ரிவிஷன் டெஸ்ட்டில் இது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஷின். ஸோ C6H6Oனா ஃபீனால், C2H4Oனா அசிட்டால்டிஹைட் தான். நெக்ஸ்ட்டு C6H7N. C6னா மோஸ்ட்லி அந்த ஃபெனில் குரூப் தான், பென்சின் குரூப் இருக்கும். Nன்னு வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அனிலினம் தான் இருக்கும், NH2 பென்சின் குரூப்பு. நெக்ஸ்ட்டு C6H6O2. O2ன்னு வந்துச்சுனாலே ஒன்று ஆசிடாக இருக்கும், அப்படி இல்லையா 2 கார்பன் இருக்கிறதுனால கொடுத்துருக்க இது வச்சு ஹிண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைகால். ஸோ அதுக்கேற்ற ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு நைட்ரஜன், ஆனால் இங்கே C2 தான் இருக்குது. அப்போ அன்லின் வர சான்ஸே இல்லை. அப்போ அதுக்கு என்ன வரும்னா மெத்தில் சயனைட். இது புக் பேக் கொஷின் தான். CH3CN, 2 கார்பன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ ஒரு கார்பன் நைட்ரஜன் கூட தான் இருக்கும், அதுதான் சயனைடு. மீதி கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன், மெத்தில் சயனைடு. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், காம்பவுண்ட் ஹே ஹீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் at 443 K. காம்பவுண்ட் என்னன்னு கொடுத்துட்டான், C2H4O. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது வந்து எத்தனல் அசிட்டால்டிஹைட்னு CH3 CHO தான் இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட் போட்டாலே வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அன்சாச்சுரேட்டட் இங்கேயே கொடுத்துட்டான், அப்போ கண்டிப்பாக டபுள் பாண்ட் தான் வரும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன். B. ஸோ B ரியாக்ட்ஸ் வித் பேயர்ஸ் ரியாக்ஷன். பேயர்ஸ் ரியாக்ஷன்னா கோல்ட் அல்கலின் டைல்யூட் KMnO4. பேஸ் ரீஜன் நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து யூனிட் 11ல் ஃபஸ்ட்டே வருது. அப்போ என்ன, அங்கே டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH வரும். ஸோ நம்மளுக்கு கிளைகால் தான் கிடைக்கும். ஸோ கிளைகால் அடுத்து கிளைகால் தான் C வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் C4ன்னு கொடுத்துட்டான். C வந்து நம்மளுக்கு 2 கார்பன் தான், ஆனால் இங்கே D வந்து பார்த்தீங்கன்னா C4ன்னு வருது. அப்போது கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா 2 கிளைகால் சேர்ந்து தான் நம்மளுக்கு D ப்ராடக்ட் கிடைக்க போகுது. 2 கிளைகால்னா இது புக்கில் இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அப்போது 2 கிளைகாலில் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வெளில போயிடும். அப்பளுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது டைஆக்சைன். ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டாலே வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகிடும், இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ அப்போது OH வெளில போயிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே OH வெளில போயிடுது, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரு ஆக்சிஜன். ஸோ 1,4 1 2 3 4
அப்போது 1,4 டைஆக்சின் தான் கிடைக்குது.